அருகம்புல்ல வச்சு பெருமானை வழிபடணும். எத்தனையோ பெருமான் விநாயகருக்கு எத்தனையோ மலர்கள் சாத்தினாலும் விநாயகர் பெருமானுக்கு உகந்தது அருகம்புல் மாலைன்னு பேரு. சிவபெருமானுக்கு அருகம்புல் உண்டு. தாலிய ரோகிணர் சந்தன சாந்தினர் ஆலம்மையால்வரால் அன்னே என்னும் ஆலம்மையாலும் அடிகளார் தங்கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். கஜமுகாசுரனுடைய அவனை சம்ஹாரம் செய்த போது எல்லாரும் தோப்பு கரணம் போட்டார்கள். விநாயகப் பெருமானுக்கு இன்னொரு எதிரி வந்தான். அவன் பேரு அனலாசுரன் பேரு. அக்னியே வடிவமானவன் அனலாசுரன். விநாயகர் அந்த அனலாசுரனை அப்படியே விழுங்கினாராம். அப்படி விழுங்கும் போது அவர் உடம்பெல்லாம் உஷ்ணமாக அக்னியாக மாறியது. அப்படி அனல் உஷ்ணமாக வந்த போது அந்த உஷ்ணத்திலிருந்து தம்மை காப்பாற்றுவதற்காக தேவர்கள் சந்தனத்தை பூசினார்கள். அப்பையும் அந்த இது போல முனிவர்கள் எல்லாரும் வெஞ்சாமரத்தை வீசினார்கள். அப்பையும் அந்த உஷ்ணம் போகல. உடனே உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு பொருள் அருகம்புல். இந்த அருகம்புல்ல யாராலும் அழிக்கவே முடியாது. வெயில் காலத்துல அருகம்புல்லு காஞ்சி போயிடும். ஆனா என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு துளி தண்ணீர் பட்டுச்சுன்னா உடனே தழைச்சிடும். அதான் சொல்லுவாங்க, ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்ற முசையாது வாழ்கன்னு மணமக்களை வாழ்த்துவாங்க. ஆலமரம் போல தழைக்கணும், விழுது விழுதா தளக்கணும். ஆலமரது போல விழுது பட்டதுன்னா அங்கிருந்து தழைச்சு வரும். ஆள் போல் தழைத்து அருகு போல வேறு ஊன்றி. அருகுதான் வேர்லயே உசத்தியான வேறு. இடத்துல இருந்து வேரோட பிடுங்கினாலும் அந்த இடத்துல வேரோட திரும்பி வரும். அப்ப என்ன அர்த்தம்? விநாயகனை வழிபட்டா குளம் தழைக்கும், வம்சம் விருத்தியாகும், குளம் ஓங்கி வளரும், நம்மை அழிக்க வளரக்கூடிய சத்துருக்கள் எதிரிகள் நாசமாவார்கள். ஆக அருகம்புல் மாலையை பிள்ளையாருக்கு சாத்தனம்னா சகல தோஷங்களும் நீங்கும். அருகம்புல்ல சாப்பிட்டாலும் உடம்புல எந்த வியாதி வராது. அகத்தியர் சொல்லுகிறார், 4000 வியாதியில 3000 வியாதி அருகம்புல்ல வச்சு குணப்படுத்தலாம்ங்கிற. இந்த அருகம்புல்